அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, கடகராசின்றது காலபுருஷ தத்துவத்துல 4வது வீடா இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி சந்திரன். சந்திரன்றனாலே மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. மனசுக்கு காரகன் சந்திரன்றதுனால கடகராசி அன்பர்கள் எல்லாருக்குமே எப்பவுமே ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் கொஞ்ச காலம் நல்லா சிரிச்சு இருந்தாங்கன்னா கொஞ்ச காலம் டக்குன்னு அவங்களுக்கு ஒரு மனசு சோர்ந்து போயிடும். ஸோ அது மாதிரி இந்த மாதிரி நிலையில கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். நல்லா சந்தோஷமா காலம்புற சந்தோஷமா இருந்தாங்கன்னா சாயந்தரம் டல் ஆகிடுவாங்க. இல்லை ஒரு 10-15 நாள் நல்லா உற்சாகமா இருந்தாங்கன்னா ஒரு 10-15 நாள் இன்னும் ஒண்ணுமே தெரியல, மனசே சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டல் ஆகிடுவாங்க. அதுவும் இந்த ராசியில பெண்களா இருந்தாங்கன்னா 15 நாளைக்கு ஒரு தடவை ஏதான ஒரு காரணத்துக்காக அழுதுருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கடகராசி அது ஒன்று. அதே மாதிரி கடகராசி என்பது திருமண வாய்ப்புகள் நிறைய பேருக்கு தள்ளி போறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அதுலேயும் இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கும். இப்போ அவங்களுக்கெல்லாம் திருமணம் கைக்கூடி வர்றதுக்கான காலங்கள் வந்துட்டே இருக்கு. இந்த வருஷம் அவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்துட்டே இருக்கு. ஏன்னா பாக்கியஸ்தானத்துல உங்களுக்கு சனி பகவான் இருக்கார். உங்க 7ஆம் வீட்டு அதிபதி 9வது வீட்டுல சனி பகவான் இருக்காரு. அதுவும் இந்த மார்ச் மாசத்துல உங்களுக்கு 12ல அயன சயன சுகஸ்தானம் சொல்ற இடத்துல குரு பகவான் இருக்கார். அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டுக்கு, தடைகள் இருக்கு இல்லையா, குறிக்கக்கூடிய 6வது வீட்டுல விழாது. ஆனா தடைகளை தாண்டி உங்களுக்கு காரிய ஜெயம் ஏற்படும். உங்களுக்கு 8வது வீட்டுக்கும் அந்த பார்வை விழாது. அதனால உங்களுக்கு இன்னொருத்தர் மூலமா ஏற்படக்கூடிய தடைகள், பஞ்சாயத்து, கோர்ட்டு கேஸு, வில்லங்கங்கள் இதெல்லாம் வெற்றி கிடைக்கும். எல்லாம் உங்க சைடு பாசிட்டிவா இருக்கும். ஸோ இந்த குருவனுடைய அயன சயன சுகஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். ஆனா ஏன் மார்ச் மாசம் 11ஆம் தேதி வரைக்கும் ஏன் நடக்கலை அப்படின்னா, இப்போ இவ்வளவு நாள் தானே சார் இருந்தாங்க, ஏன் இது ஒரு நாள் நடக்காம இப்போ கூட நடக்கும்னு சொல்றீங்கன்னா, இந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அது கூட நடக்கும். ஏன்னா மார்ச் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் அந்த குரு வக்ரமா இருக்கார். அதனால தடைகளா இருந்தது. உங்க ராசிக்கு 4வது வீட்டுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரன், உங்க ராசிக்கு 11வது வீட்டுக்கு 4-11க்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரன், அவரும் சனி பகவானை சேர்ந்து 9வது இடத்துல இருக்காரு. அதனால உங்களுடைய தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயும் இப்போ நல்லா இருக்கும். அதாவது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தால் இப்போ கொஞ்சம் நல்லா தேவலாம் ஆகிடுவாங்க. உங்கள் அம்மாவோடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்காம இருந்ததுன்னா இந்த கடகராசி நண்பர்கள் இப்போ சப்போர்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக அவங்களுக்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கு தான் மிதுன ராசி கடகராசி அன்பர்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. உங்கள் ராசிக்கு 8வது வீட்டில் ராகு இருக்கார். அது அங்க உங்க 2வது வீட்டுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சூரியன் இந்த மாசம் பாதியில போயிடுறாரு. அவன் அங்கிருந்து 8வது வீட்டுல இருந்து பார்க்கணும் மறைமுக வருமானங்கள், அதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், அது மாதிரி இன்சூரன்ஸ் வர வேண்டிய பணங்கள், அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது வர வேண்டிய அரியர்ஸ், ஆபீஸ்ல வர வேண்டிய அரியர்ஸ், இந்த மாதிரியான பணங்கள் எல்லாமே இன்சென்டிவ், உங்களுக்கு வரக்கூடிய இன்சென்டிவ், ஆஃபீஸில் வரக்கூடிய இன்சென்டிவ், மறைமுக வருமானம், இது மாதிரி டிஏ பில் எல்லாம் பெண்டிங்கில் இருந்தது, அந்த மாதிரியான இதெல்லாம் உங்களுக்கு வர வேண்டியது இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த மாதம் 15 தேதிக்கு மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 8வது வீட்டிலேருந்து சூரியன் கேதுவை பார்க்கறதுனால குடும்பத்தில் வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் அதெல்லாம் ஏற்படலாம். கொஞ்சம் அவசரப்பட்டு பேசாமல் நிதானமாக பேசுறது நல்லது. அதெல்லாம் நிவர்த்தி ஆடு. ஏற்கனவே அது மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நிவர்த்தி ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. அதே இடத்துல உங்க 5வது வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் 8ல் இருக்காரு. அதனால குழந்தைகள் சம்பந்தமான செலவினங்கள் வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கு. நீங்க கடகராசியா இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் மூலமா உங்களுக்கு ஏதாவது செலவினங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. பொதுவாக இந்த காலகட்டத்தில் 8வது வீட்டில் ராகு, சூரியன், புதன், செவ்வாய் இதெல்லாம் இருக்கிறதுனால ஏதான ஒரு யாருக்கான ஜாமீன் போடுறதுக்கான நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. ஆனால் பயப்படாதீங்க, உங்களுக்கு சிக்கல் ஏற்படாது. நான் சொல்றேனே, வேற ஒரு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துக்காக நீங்க அங்க போறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமா இருக்கு. அதனால அதெல்லாம் சாதாரணமான விஷயங்கள். உங்களுக்கு அதனால பாதிப்புகள் ஒன்றும் ஏற்படாது. நீங்க அந்த மாதிரி நான் சொல்றேன், நீங்க பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் அவர் 8ல் இருக்கிறதுனாலையும்
அந்த மாதிரி வந்து உங்களுக்கு தொழில்ல, வேலைகள்ல ஒரு சில தடைகள் இருக்கும். வேலை மாத்திரலாமா? வெளிநாடு போலாமா? அப்படின்ற இந்த மாதிரி பல குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும் வேலையில. வெளிநாடு போறதுக்கு உண்டான காலம் வந்து வரும். நெறைய பேர் தேடிட்டே இருக்கீங்க. அது கண்டிப்பா வந்து அதுவும் கடகராசிக்கார அன்பர்களுக்கு நிச்சயமா வந்து அதுக்கு அதுக்கு சான்சஸ் வரும். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. வெளிநாட்ல இருக்கிறவங்களுக்கும் பல பேருக்கு இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் சிக்கல் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு ஆப்பரேஷன் அது மாதிரியான அதெல்லாம் வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அவங்களுக்கு இல்லாட்டாலும் அவங்க வீட்ல யாருன்னு ஒருத்தருக்கான ஆப்பரேஷன், உடல்நிலை கோளாறுகள், மருத்துவ செலவினங்கள் இது மாரி வரதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த மார்ச் மாசத்துல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது உடல்நிலை கோளாறுகள், மருத்துவ செலவினங்கள். உங்களுக்கு ஒரு சம்பாத்தியம் வரும். அது எங்கேயான ஒரு இடத்துல செலவாயிடும். அதுவும் வந்து நீங்க எதிர்பாராத வருமானங்கள் வரும். அது வந்து ஏதாவது ஒரு இடத்துல செலவாயிடும். ஸோ செலவுகள கண்ட்ரோல் பண்ணோம்னா, இதுக்கு வந்து ஒரு நிவர்த்தி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த கடகராசி என்பவர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு நடக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதி வந்து அவர் சுக்கிரனோட சேர்ந்து உங்களுக்கு 9 பாக்கியஸ்தானத்துல இருக்கார். அதனால கடகராசி அன்பர்களே இந்த மாதம் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ரொம்ப ரொம்ப நல்லபடியா நடக்கும். அதுக்கு வேண்டிய முயற்சிகள் நீங்க மேற்கொள்ளலாம். இந்த ராசிக்கு அதிபதி சந்திரன்றதுனால பொதுவா வந்து நீங்க அம்மன் கோயில்கள்ல காளியம்மன், மாரியம்மன், துர்க்கை நம்ம பக்கத்துல எந்த அம்மன் கோயில் இருக்கோ அந்த அம்மன் கோயில்ல போய் ஒரு பாலாபிஷேகம், அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு போய் பாலாபிஷேகம் பண்ணிக்கோ. உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்ததுன்னா ஒத்தப்படையில 3 வாரம், 5 வாரம், 7 வாரம், 9 வாரம்னு சொல்லி நீங்க 9 மாசம் 3 மாசம், 5 மாசம், 7 மாசம், 9 மாசம் இந்த மாச கணக்குல. ஏன்னா மாசத்துக்கு ஒரு தடவை பௌர்ணமி வருது. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பாலாபிஷேகம் கொண்டு வாங்கி கொடுத்து 4 பேருக்கு அன்னம் கொடுத்து, பூ வாங்கி கொடுத்து, இந்த மாதிரிலாம் நீங்க ஒரு ஒரு பௌர்ணமி மாசத்துல ஒரு நாள் தான் பண்ண போறீங்க. ஒரு ஒரு பௌர்ணமி பூஜை நீங்க பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு வாழ்க்கையில வசந்தங்கள் தேடி வரும். கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த மாதம் மார்ச் மாதம் மிக நல்ல மாதமாக இருக்குன்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு விழா உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய எண்ணம் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.